உண்மை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குற அனுபவங்கள் வேறு, நாங்கள் பார்க்குற ப்ராக்டிக்கல் அனுபவம் வேறு. ஸோ அதுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்திக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலேருந்து சில உண்மைகளை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அது ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன், உங்களுக்கு அது தெரிஞ்சது தான், தெரியாமல் கிடையாது. ஆனால் அதில் யூஸ் பண்ணக்கூடிய அனுபவம். ஏன்னா எல்லாருமே நம்ம இன்றைக்கி இந்த பூமியில் வாழ்வதற்கு போராடுறோம். ஒரு பிளெஸ்ஸிங்ஸை இன்னரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். பைபிளில் இருக்கிற வார்த்தைகள், வசனங்கள் இதெல்லாம் இருக்குது. அதை எஃபெக்டாக கொண்டு வரும்போது பிரச்சனை வருது. ஃபெய்த் வேலை செய்து ரிசல்ட் அவ்வளோவா இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் அப்படி தான். அப்போ அந்த ரிசல்ட்டு கொண்டு வரத்துக்கு என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, அதை எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருங்கிறத ஷேர் பண்ணுறது. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. என்ன நான் பெரிய ப்ரீச்சரோ பெரிய தியாலஜி படித்தோ பைபிளை கரைச்சி குடித்தவனும் கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கி நியமித்து கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது அனுபவத்தை சொல்வதற்காக வேத வசனத்தின் ஆதாரத்தில். சொந்த கதை ஓட்டக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும் இல்லையா? தேங்க்யூ. ஆண்டவர்கிட்ட ஏசப்பாட்ட கேட்டேன், ஊழியக்காரங்க மீட்டிங் என்ன பேசணும், நீ முதல்ல போய் சொல்லு, ஒவ்வொருத்தரும் விசேஷமானவர்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார். எவ்ரிபடி ஸ்பெஷல். ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாரு. ஆண்டவர் குண்டு, ஒல்லி, ஹைட்டு, குட்டை, கருப்பு, வெள்ளை பார்க்கறதில்ல. அப்படி பார்க்குறாரா? கண்டிப்பாக பார்க்கறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கு, மனுஷனுக்கு தனித்தனியாக இருக்கோ, அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலிங் டிஃப்ரெண்ட்டு, அந்த அனாயிண்டிங் டிஃப்ரெண்ட். அது நாம் புரிஞ்சுக்கணும். மெயினாக அதை புரிஞ்சிட்டோம்னா கிங்டம் கட்டப்படும். பிதாவினுடைய சித்தத்தின்படி அவருடைய ராஜ்யம் செயல்படும். இது புரியலன்னா ராஜ்யம் வளராது, பிரச்சனை வந்துடும். இப்போது ரொம்ப சிம்பிளாக, ஆண்டவரே நான் இதை எப்படி போய் சொல்கிறது, இது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்குது. அப்போஸ்தலர் பேசினார், தீர்க்கதரிசி பேசினா ஈஸியாக நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம். விசேஷித்தமானவர்கள்னு எப்படி நான் போய் சொல்கிறது? விசேஷமானவர்கள் தான் சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏசப்பா உன் வீட்டை பாரு. என் வீடு இருக்குது ஏசப்பா. அப்போது அந்த வீட்டில் என்னென்னலாம் பாத்திரம் இருக்குது பாரு அப்படின்னாரு. அப்போ கிச்சன்லலாம் பாத்திரம் இருக்குது. அது குக்கிங், சமைக்கிறதுக்கு மாத்திரம். அப்புறம் பாத்ரூமில் பாத்திரம் இருக்குது, அது வாஷிங்க்கு மாத்திரம். அடுத்து ஹாலில் டெக்கரேஷனுக்கு மாத்திரம், டைனிங் சாப்பிட்றதுக்கு மாத்திரம். இப்படி ஒவ்வொரு ரூமில் டிஃப்ரெண்ட் பாத்திரம். பாத்திரம்னா கன்னடா இல்லை சார், பாத்திரம் தானா? பாத்திரக்கா, அந்த வெசல்ஸ் இருக்குது. அப்போ இந்த பாத்திரத்தை பார்த்து நான் என்ன நான் ஒரு குண்டு பாத்திரமா அப்படின்னு கேட்டேன். சமயக்கட்டில் பெருசாக இருக்கிற அண்டாவா குண்டாவா அப்படின்னு. அப்படி இல்லை. இப்போ சப்போஸிங் நீங்கள் ஒரு வீட்டு ஓனர், வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது எந்தெந்த ரூமில் எந்தெந்த பாத்திரம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஓனருக்கு தான் தெரியும். அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுவார், அந்த கரெக்ட் ஆர்டர் படி வச்சுருப்பார் இல்லையா? இப்போது இந்த பாத்திரங்கள்லாம் திடீர்னு லைஃப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏசப்பானால எதை வேணால் செய்ய முடியும். கழுதையை பேச வச்சாரா? அது மாதிரி அண்டா பேசிச்சுன்னு வச்சுக்கோங்க, பாத்ரூம் டப்பு பேசிச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கெட்டு. அப்படி ஏதோ ஒரு இமேஜின். இது பைபிளில் இல்லை, கம்பேரிசன் தான். அப்போது திடீர்னு அடுப்பில் இருக்கிற கெட்டில் எப்படி இருக்கும்? பயங்கர சூடு, ஸ்டீம் பறக்கும். அப்போ அதனுடைய பர்பஸ் என்ன? கெட்டில் அடுப்பு சூடாக கொதிக்க கொதிக்க உள்ளே இருக்கிறத என்ன பண்ணணும்? பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அதோட வேலை. குக்கர்னுடைய ஒர்க் என்ன? ரைஸு ராவா போட்டால் உள்ளே என்ன பண்ணும்? வேக வச்சு உள்ளே வெளியில் விடாது, உள்ளே போட்டு அமுக்கி பாயில் பண்ணி அதை சாப்பிட முடியாத ரைஸை என்ன பண்ணிடும்? பாயில்டு ரைஸாக மாற்றிடும். அது குக்கர்னுடைய வேலை. இப்போ பாத்ரூம் டப்பு அது என்ன பண்ணும்? அழுக்கெல்லாம் போகிறதுக்கு, தண்ணியை பிடிச்சி கழுவுறதுக்கு மக்கு ஹெல்ப் பண்ணும், பக்கெட் ஹெல்ப் பண்ணும். மக்கில் குளிப்போம், என் பாடியில் இருந்தால் பக்கெட்லேயே குளிப்போம், மக்கு பத்தாது. அதே மாதிரி ஹாலுக்கு போங்க. அப்போது அழகாக ஒரு கோல்டு கலரில் ஃப்ளவர் வேஸ் இருக்குது,
அதில் ஃப்ளவர் இருக்குது. இப்போ இது எல்லாம் ஒவ்வொரு பர்பஸ். இப்போது கெட்டில் திடீர்னு இப்போ இந்த டைனிங் டேபிளில் கிளாஸ் டம்ளர் இருக்குது குடிக்கிறதுக்கு, அது கிளாஸ். அது என்ன சொல்லுது? எப்போ பார்த்தாலும் அடிக்கடி நீங்கள் ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணுறீங்க, கெட்டில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன அங்கே கொண்டு போய் வை. கிளாஸ் அங்கே போய் இருக்க முடியுமா? அந்த பர்பஸ் சால்வ் பண்ணுமா? அரிசியை வேக வைக்க முடியுமா? எல்லாம் என்ன பண்ணும்? கிராக் ஆகி போயிடும் ஓவர் ஹீட் ஆனால். இப்போது ஓனர் நீங்கள் வரீங்க ஹாலுக்கு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊழியம் முடிச்சுட்டு வரீங்க. அப்போ அந்த ஹாலில் வரும்போது பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டும் மக்கும் உக்காண்ட்ருக்குது சோஃபாவில் அப்படி ஹாயா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அறிவில் உனக்கு நீ எங்கே இருக்கணும்? பாத்ரூமில் இருக்க வேண்டியது. என் வீட்டு ஹாலில் இப்படி வந்த. அப்போ அது சொல்லுது, நீ போகும்போது சரி வரப்பையும் உன்னை நான் தான் சுத்தம் பண்ணுறேன், உன்னை சுத்தம் பண்ணுறனால நான் ஹாலில் தான் இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓங்கி ஒரு பக்கெட்டையும் மக்கியும் கொடுப்பீங்க. போ அங்கே பாத்ரூமுக்கு, நீ இருக்கிற இடம் அங்கே தான். அப்போது ஒவ்வொரு பாத்திரமும் அந்தந்த இடத்துல யாருக்கு தெரியும்? ஓனர் ஏசப்பாக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால நான் பாத்ரூம் பக்கெட்டாக இருக்கலாம், நீங்கள் கிச்சனில் இருக்கிற பாத்திரமாக இருக்கலாம், நீங்கள் சாப்பிட்ற பாத்திரமாக இருக்கலாம், ஒருத்தர் அலங்கார பாத்திரமாக இருக்கலாம். இடம் மாற முடியாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்த ஊழியம் டிஃப்ரெண்ட். எவ்ரிபடி இஸ் ஸ்பெஷல். பாத்ரூமில் குளிக்காமல் போக முடியாது, கெட்டிலில் குடிக்காமல் சூடாக சாப்பிட முடியாது, குக்கர் இல்லாமல் சாப்பிட முடியாது, ஹாலில் டெக்கரேஷன் இல்லாமல் அழகுபடுத்த முடியாது. ஒவ்வொருத்தர் கிஃப்ட்டு அழகாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? பிரித்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓனருக்கு தான் டிசிஷன். இப்போ நம்ம ஓனராக முடியாது. நம்ம யாருங்க? பாத்திரம். அப்போ இந்த பாத்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஓனருக்கு தான் தெரியும். அப்போ நான் அந்த பாத்திரமாக மாற ட்ரை பண்ண என்ன ஆகிடும்? வாங்கிக்கும். ஓனர் என்ன பண்ணுவார்? கோவப்படுவார். ஓனர் ஹெல்ப் பண்ணுவாரா? பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் நான் எப்படியாவது ஹாலுக்கு வந்தே தீருவேன் வரேன்னா ஓனர் எடுத்துகிட்டு வருவாரா? உதப்பார். புரியுதுங்களா? ஸோ எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் மினிஸ்ட்ரி. உங்களுடைய ஊழியம் விசேஷமானது. அவரை போல இல்லை, இவரை போல வேண்டாம். நம்முடைய ஊழியம் சின்னதாக இருக்கலாம், அதை பற்றி கவலையே கிடையாது. வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவோட காஸ்பலை சொல்லி நீங்கள் நம்ம ஓட்டத்தையே முடிச்சிருக்கலாம், லைஃபே முடிஞ்சு போயிருக்கலாம். விஷயம் அது இல்லை. அந்த மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக சந்தோஷப்படும். கிரேட் இஸ் த ரிவார்ட். அதனால் சின்ன ஊழியம் பெரிய ஊழியெல்லாம் கிடையாதுங்க ஐயா. சர்ச்சு ஆளுங்க இருக்காங்க இல்லை, விஷயம் கிடையாது, கிடையவே கிடையாது. காட் சீஸ் வெதர் த வெசல் இஸ் யூஸ்ட் ப்ராப்பர்லி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் சரியானபடி யூஸ் ஆகுதா? இதுதான் காடோட கன்சர்ன். மனுஷனுடைய கன்சர்ன் என்ன? அப்படியே டிஃப்ரெண்ட். நான் ஹாலுக்கு போகணும், நான் டைனிங்க்கு போகணும், நான் ஃப்ளவர் வேஸாக இருக்கணும், நான் குக்கிங்காக இருக்கணும், குக்கராக இருக்கணும், பல பேரை போட்டு பாயில் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போது உங்களுடைய பர்பஸ், காலிங், அழைப்பு, காடோட காலிங் கரெக்டாக இல்லைன்னா என்ன முக்குனாலும் ரிசல்ட் வராது. எத்தனை வருஷம் ஆனாலும் ரிசல்ட் வராது. இது ஏன் அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். அப்போ ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரசிக்கப்பட்டு முதல் ஜீசஸை பற்றி வந்தோடனே இயேசுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு சந்தோஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் போனோன்னா ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் கிடச்சிருச்சு. நல்ல டங்ஸ் பேசணும், அவங்களோட அதிகமாக பேசணும். உடனே மாற்று, அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், அவர் லாங்குவேஜோட என் லாங்குவேஜ் டங்ஸ் நல்லா இருக்கணும். அடுத்து அவர் உடம்பு ஆட்டுறதை விட நான் வேகமாக ஆட்டணும், அவர் குதிக்கிறத விட நான் அதிகமாக குதிக்கணும். அடுத்து
ப்ராஃபஸி. அவரை விட நான் ப்ராஃபஸி சொல்லணும், வந்தால் தானே சொல்ல முடியும். நிறைய பேர் வர மாதிரி சொல்லிவிடுறாங்க, அது காசு வேறு வாங்கிக்கிறாங்க, மாறுது. அப்போது யூ ஆர் நாட் அலைன்ட் வித் த யுனிக்னஸ். உங்களோட ஒவ்வொருத்தரும் ஒரு பியூட்டிஃபுல் கிரியேஷன். ஆண்டவர் உங்களை வந்து அழகான சிருஷ்டிப்பாக பார்க்குறார். அப்போ ஒவ்வொரு செயல்பாடும் எல்லாமே வீட்டில் இருந்தால் தான் வீடு வீடாக இருக்க முடியும். எல்லாமே பாத்ரூம் பாக்கெட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதில் சாப்பிட்றது, எதில் வந்து சர்வ் பண்ணுறது, எல்லாமே குக்கராக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால காட் நோஸ் யார் எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாஸ்டா 4 பேர் கூட வரதில்லை அப்படின்னு நீங்கள் நிதானிச்சிங்கன்னா தென் காட் வில் ஜட்ஜ் யூ. நீங்கள் எதை வைத்து நிதானிக்கிறீர்களோ அதை வைத்தே ஆண்டவர் உங்களுக்கு ஆப்படிப்பார். தமிழ் பாஷையில் நியாயம் இருக்க மாட்டார், ரிவிட் வைப்பார். அது வலிக்கும். புரிஞ்சுதுங்களாங்க? அதனால் டு நாட் அனலைஸ். யாரையும் அனலைஸ் பண்ணாதீங்க, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணணுன்னா, ஆண்டவர் என்ன தனியாக தெரிஞ்சுக்கிட்டார். ஐ ஆம் யூனிக். அப்போ என்ன கொண்டு ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யணும். அப்போ நம்ம ஒரு மினிஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாக பாஸ்டர்ஸாக இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியம் ஓகே வந்தாச்சு. ஊழியம்னா அதிகமாக நம்ம ப்ரே பண்ணுறோம், அதிகமாக அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசுகிறோம், அதிகமாக பைபிள் படிக்கிறோம், அதிகமாக பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கத்துக்கு சண்டையெல்லாம் நடக்கும். நான் தான் பண்ணுவேன், நீ தான் பண்ணுவேன், சீனியர் எனக்கு கொடுக்கல. அந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ப்ரீச் பண்ண ரெடி பண்ணணும். அடுத்து நான் தான் ஹோலி ஸ்பிரிட் பவரில் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இந்த பண்ணுவேன், அந்த எல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் மினிஸ்ட்ரி ஒர்க்குக்காக, ஊழியத்தினுடைய வேலைக்காக நீங்கள் உங்களை ரெடி பண்ணுறீங்க. கரெக்டா? இன்றைக்கி நான் மினிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆர்டர் இருக்கும். இந்த டைம் நான் ப்ரே பண்ணணும், இந்த டைம் பைபிள் படிக்கணும், இதை நான் மெடிடேட் பண்ணணும், இந்த டைம் டங்ஸ் பேசணும், இதெல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணணும், இப்போ போய் ரீச் பண்ணணும். எல்லாம் மினிஸ்ட்ரி ஒர்க்குக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. யாரை பார்க்குறதுக்காக? மக்களை பார்க்குறதுக்காக. மக்களுக்கு பார்த்து இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சொல்கிறதுக்கு. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரி ஒர்க், டவுட்டே இல்லை. ஆனால் காட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? அவரோடு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்குறாரு. இப்போ இதுலேயே நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டிங்கன்னா, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. பைபிள் படிக்கணும், டங்ஸ் பேசணும், ட்ராவல் பண்ணணும், ஊழியம் செய்யணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், சர்ச் கட்டணும், தப்பு இல்லை. ஆனால் காட் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய பிதா, உங்களுக்காக பலியாகி உயிர் தெழுந்தவர், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? என் பிள்ளை என்கிட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கானா? இது மறந்துட்டா மினிஸ்ட்ரி டேக் ஆஃப் ஆகாது. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அவரால் செய்ய முடியாது. ஏன்னா கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் லைஃப், வெதர் இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப், ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, ப்ராஃபட், யாராக இருந்தாலும் காடுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்களும் அவரும் இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப். நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். இதுக்கு யார் எக்ஸாம்பிள்? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் யாராவது எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? நியூ டெஸ்டமெண்ட்டில் யாராவது எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரம்தான், வேறு யாருமே எக்ஸாம்பிள் கிடையாது. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவர் வந்தது பூமியில் முழு உலகத்தையும் ரட்சிப்பு கொண்டு வருவதற்கு, ஹோல் வேர்ல்டுக்கு சால்வேஷன் கொடுக்கணும். அப்போது அவர் 30 வருஷம் என்ன பண்ணுறாரு? ஜூயிஷ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சர் படிக்கிறார். அவர் ரப்பி. அப்போ ஜூயிஷ் ரப்பினா பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்கன்னு?
பயங்கர வைராக்கியமாக இருப்பாங்க. ப்ரே பண்ணுறலாம் பார்த்தீங்களா, அப்படி ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எப்படி இருந்திருப்பாங்க. ஜூயிஷ் லாஸை, பிரமாணங்களை கரெக்டாக படிக்கணும், ஒன்று கூட தப்ப முடியாது இல்லையா? நோ டீவியேஷன், நோ ஆல்ட்ரேஷன். இன்றைக்கி நம்ம எவ்ரிதிங் டீவியேஷன், எவ்ரிதிங் ஆல்ட்ரேஷன். ஓகே, அதுக்கு நம்ம கொடுக்க தப்பு கிடையாது. ஆனால் இந்த மிகப்பெரிய மினிஸ்ட்ரியை, ஹோல் வேர்ல்டு சால்வேஷனுக்குள்ள மனுஷன் மட்டும் இல்லை, என்டையர் கிரியேஷன்ஸையும் என்ன பண்ணணும்? சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் திருப்பி எடுக்கணும். அப்போ அவருடைய ஒரே ஸ்ட்ரெங்க் என்ன? பிதாவோட பர்சனல் ரிலேஷன் மாத்திரம்தான். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா, கிங்டம், ஃபாதர்ஸ் கிங்டம், பிதாவுடைய கிங்டம் இங்கே வர முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலிங், டைம், மணி, எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காட் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். என்னங்க, நம்ம பிதா இளிச்சவாய் அல்ல. இளிச்சவாய் என்ன என்னங்க கன்னடத்தில்? பிதா வந்து இப்போ பிதாவுக்கு அல்வாலாம் கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். அழகாக பேசினா போகிறோம், ஒரு 10 நிமிஷம், ஐயா நீங்கள் தாங்கய்யா அப்படியா அப்படின்னா போகிறோம், அப்படியே உருகி ஊற்றிடும் டபக்குன்னு. சில பேர் அப்படியே ஏற்றி விட்டு பர்ஸு, ட்ரெஸ்ஸு, கீஸு எல்லாம் உருவி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது டைம் பாம் வச்சுருவான். ஆமாம், எப்போ வெடிக்கும்னு தெரியாது. எல்லாம் நிர்வாணமாக வச்சுவிட்டு, நான் சொன்னல இருந்தால் பிடிமா, கூடவே இருந்து குளிப்பறிக்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஊழியத்தில் நிறையா அனுபவிச்சிருக்கோம். யாரை ரொம்ப நம்புகிறோமோ அங்கே தான் டெவில் போய் வேலை செய்வான். அவங்க பிரச்சனை இல்லை, டெவில் வந்து பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே போய் வேலையை காட்டிடுவான். அப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை, கூடவே இருந்த ஒரு பாஸ் என்ன பண்ணுறாரு? எல்லாம் பிரச்சனையை உண்டாக்குறாரு. உண்மையாக பொய்யா தெரியாது, கடவுளுக்கு தெரியும். சரி, இப்போ நம்மளை ஏன் வந்து நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிளில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் பார்த்தா, ஆபிரகாம் பார்த்தா சூப்பர் ஆள் இல்லை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பன். அப்போ அவனுடைய பர்சனல் லைஃப் பாருங்க. ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஊர் தேசத்தை விட்டு போ, நீ புறப்பட்டு போ, போனா 7 ஆசீர்வாதங்கள், உன் சந்ததி பெருகும், வானத்தின் நட்சத்திரங்கள், மணல் எல்லாம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்கோட இப்போ ஆபிரகாம் கேட்டானா, நான் ஊரை விட்டு போகிறேன், என் சந்ததியை பெருசாக்கு, மணலை போல வையே, அப்படி கேட்டானா? கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு சிலையை வித்துட்டு இருந்தான். திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போ. அவன் கிளம்பி போனான், ஜனம் விட்டான், சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். எங்கே போகிறானே தெரியாமல் போகிறான். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருக்கிறவன் பஞ்சம் வருது. பஞ்சம்னா என்னங்க கன்னடத்தில்? ஃபேமின். தண்ணி இல்லை, சாப்பிட இல்லை, அப்படி பர்காலா மாட்டிக்கிட்டான். சோத்துக்கு வழி இல்லை. காட் என்ன சொன்னார்? புறப்பட்டு போ, பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ இவன் பார்க்குறான், என்னடா ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி, ஈஜிப்டுக்கு போவோம், அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, நைல் நதி போகுது, அங்கே போயிட்டு நம்ம பொழைச்சிக்கலாம். ஆண்டவர் போக சொன்னாரா? அவன் போகிறான். எங்கே வசதியாக இருக்குதோ, ஒருவேளை ஹெட்னூர் கிராஸ் நல்லா இல்லை, எலக்ட்ரானிக் சிட்டி நல்லா இருக்குது, அங்கே போய் ஊழியம் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு சேலம் நல்லா இல்லை, பெங்களூர் போனால் நல்லா இருக்குது அப்படின்னு நானாக டிசைட் பண்ணி கிளம்பி வரேன். வந்து மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? பட்டினி, பஞ்சம், கஷ்டம், இருக்கிற இடம் இல்லை. அப்போது கூட ஒய்ஃபும் வராங்க. ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இது வேற வில்லங்கம், சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் போலீஸ் இல்லை, லா இல்லை, ஐபிசி இல்லை, சட்டம் இல்லை, எவன் வேணால் என்ன வேணால் பண்ணிடுவான். இப்போ பார்த்தான், யோசிக்கிறான், என்னடா பண்ணுறது, ஒரு சேஃபஸ்ட் பிளேஸு
பார்வோக்கிட்டே கொண்டு போய் பார்வோன்ட்டே உள்ளே விட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் பார்வோன் இவ்வளோ அழகான பெண்ணை பார்த்தா என்ன பண்ணுவான்? கல்யாணம் பண்ண மாட்டான், ஸ்டெப்னியாக வச்சுக்குவான், வெளியில் விட மாட்டான். ஏன்னா ஈஜிப்சியன் பிரின்சிபல் ரூல் படி ஒரு ஈஜிப்சியனை தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போது இவ வந்து ஜூயிஷ், இஸ்ரேல் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, ஆண்டவருக்கு எதிர் கம்யூனிட்டி. அப்போது பார்க்குறான், சரி இது என்ன ஒன்று சேஃப்டி. அப்போ பார்வோன்கிட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கிறான், சோறு கிடைக்கணுமே. அது நம்மால் ஆபிரகாம் வந்து சாதாரண ஆள் இல்லை, ஏன்னா பணக்கார குடும்பம், நல்லா சாப்பிட்டவன். அவன் வந்து பிரியாணி சாப்பிடுவான், நல்லா வந்து செஷ்வான் சிக்கன் ஃப்ரைஸ் தான் சாப்பிடுவான், அப்புறம் வேணால் மோமோஸ் சாப்பிடுவான், எல்லாம் ராயல் ஃபுட்டு தான். இந்த மொத்தே களியெலாம் சாப்பிட மாட்டார் அவர் ஒன்லி ராயல் ஃபுட்டு. அப்போது நாக்கு கேட்குது, நல்ல சாப்பாடு, கிங்ஸோட பேலஸில் என்ன இருக்கும்? ஈஜிப்சியன் ஃபுட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கூட சாப்பிட்டு பாருங்கள், இந்த ஷவர்மாலாம் ஈஜிப்சியன் ஃபுட்டு இன்றைக்கி இங்கே சாப்பிட்டுட்டு கிடக்குறோம். அதெல்லாம் அந்த காலத்துலேயே அவனுங்க சிக்கனை பின்னாடி குத்தி உள்ள கம்பியை விட்டு நெருப்பில் சுற்றி சுட்டு தின்னவனுங்க. இது இப்போ தான் வருது இந்தியாவுக்கு. ஸோ கிங்கோட ஃபுட்டுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான்? ஃபாரோக்கிட்டே அனுப்புகிறான். யாரை? தான் மனைவி அனுப்புகிறான். அனுப்பி இவ்வளோ அழகாக இருக்கா, யாருப்பா அது? யோசிக்கிறான், சாப்பாடா பொண்டாட்டியா? சாப்பாடா பொண்டாட்டியா? சாப்பாடு முக்கியம், பொண்டாட்டி நல்லா இருக்கணும். என் சிஸ்டருங்கங்கிறான். சொன்னாரா இல்லையா? நான் ஏதாவது சொந்தமாக சொன்னேனா? இல்லை, பைபிளில் இப்படி தான் இருக்குது. இப்போ சிஸ்டர் ஆக்கிவிட்டான். போய் ரிஸ்க் என்ன? ரிஸ்க்கு இவன் ஸ்டெப்னியாக போயிடுவா. அப்படி தான் செலக்ட் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஃபார்வோட ஸ்டெப்னியாக இருக்கிறதுக்கு அவளை தயார் பண்ணுறாங்க. அப்போ ஃபார்வோ கிங் வந்து ஒரு கிங், ஒரு பெரிய எம்பரர். அப்போ நாத்தம்லாம் அவருக்கு ஒத்து வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க, குளிக்கிற தண்ணியில் சந்தனம் போடுவாங்க, உடம்புல இருக்கிற நாத்தம் போகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பியூட்டி மட்டும் இல்லை, இன்னர் ஸ்வெட்டு ஸ்மெல் கூட வாசனை வரணும். அப்போ இந்த ஈஜிப்சியன் கிங்னுடைய கிரானிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, படிச்சிங்கன்னா அவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவான்னு நம்மளே மறந்து போயிடுவோம். ஒரு பெரிய ப்ராசஸ். சாப்பிட்றதெல்லாம் வாசனையாக இருக்கணும், சென்டி படிக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது, வேறு இருக்கக்கூடாது, தலை வாசனையாக இருக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எத்தனையோ நாள் போயிட்டுருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான்? ஏதாவது கவலைப்பட்டானா? நல்லா சாப்பிட்டு ஷவர்மா சாப்பிட்டு, ஈஜிப்சியன் ஷவர்மா, ஈஜிப்சியன் மட்டன், பீஃபு, என்னென்னமோ சாப்பிட்டு, போர்க் சாப்பிட்ருக்க மாட்டான், சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறான். இப்போ ஆபிரகாம் யாருங்க? இல்லை, ஆபிரகாம்க்கு என்னங்க பேர் நம்ம சொன்னோம்? பாருங்க, விசுவாசத்தின் தந்தை. எப்படி இருக்கிறார் அவரு? இதை போய் வெளியில் சொல்ல முடியுமா? நம்ம செய்வோமா? நம்ம ஒரு ஐடியா இப்படி ஒய்ஃப் கிட்ட இப்போ சொல்கிறோன்னு வச்சுக்கோ, ஏன்பா சாப்பாடு நிறையா கிடைக்குது, பணம் கிடைக்குது, நீ கொஞ்ச நாள் சிஸ்டராக நடி, தொடப்பக்கட்டியா சாப்பாட்டில் விஷம் வச்சு விடுவாங்க. ஆமாம், நீ போடா, நீ அவ்வளோதான், நீ கிளம்பு. ஏண்டா என்னையே விற்க சோத்துக்காக பண்ணுவாங்களா இல்லையா? முடிச்சிருவாங்க, நம்ம ஜோலியே முடிஞ்சு போயிடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், மர்கையா, கதம் ஹோகையா, அப்படி ஆகி போயிடும். ஆனால் அவர் எங்கே இருக்கார்? பைபிளில் இருக்கார். இப்போ இவரை அனலைஸ் பண்ணால் ஒத்துக்க முடியுமா? ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணி இப்போது ஒரே ஒரு கேள்வி, யாவே தெய்வத்துக்கும் பிதாவுக்கும் ஃபாரோவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. எதிரி அவன், விக்கிரக ஆராதனைக்காரன், இஸ்ரவேலின் தேவனை வந்து அவமதிக்கிறவன், அவன் ஹீப்ரூஸ் அடிமைப்படுத்துகிறோம், பிசாசு அவன். இப்போ வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுக்காக ஆண்டவர் இப்போ எங்கே போகிறாரு? அவன்கிட்ட போகிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே எவ்வளோ இருக்கு பாருங்க. அவருடைய எதிரியான பார்வோடைய கனவுல போய் பயமுறுத்துறாரு.
மவனை நீ கையை வச்ச அவ்வளோதான், ஈஜிப்டே காலி. எப்படியாப்பட்ட பயமா இருக்கணும். அவன் பார்வோன் அலறி அடிச்சிடறான். லேஸில் பயப்படுவானா பார்வோன்? நீ யார் என் கனவுல அவர்? என் கடவுள் சொல்லட்டும். நம்ம அப்படி தானே சொல்லுவோம். என் கடவுள் எனக்கு சொன்னாரா, எனக்கு ப்ராஃபஸி வந்துச்சா, நான் ஒத்துக்கிறேன், நீ யாருன்னு கேட்போம். அப்போ என்ன ஃபோர்ஸ், என்ன டைமென்ஷனில் அவனை போய் பயமுறுத்தி இருப்பார். அவன் பயந்து போய் என்ன பண்ணுறான், ஐயோ நீ ஆபிரகாம் ஏயா மனுஷனாயா நீ? அவன் கேட்குறான், பொண்டாட்டியவே தங்கச்சின்னு சொன்னீலாம் ஒரு மனுஷனா? அவன் காரி துப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். நீலாம் ஒரு மனுஷனா? சோத்துக்காக, சாப்பாட்டுக்காக சொந்த மனைவியே என் கூட படுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டியப்பா, நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்டிருப்பான். அப்படிப்பட்ட தப்பு செஞ்சவனையும் ஆண்டவர் நேசித்து பாதுகாத்து, எதுக்காக? வார்த்தை, கவனன்ட். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய பேராக்குவேன், உன்னை நட்சத்திரமாக்குவேன், இதெல்லாம் அந்த பிளஸ்ஸிங்ஸ்க்காக. இவன் என்னடா ஒருவேளை சாப்பாட்டுக்கு இப்படி போயிட்டானே போடா அப்படின்னு சொல்லலை. எதிரிகிட்ட போய் பயமுறுத்தி அவனை சேஃப்கார்ட் பண்ணி வரும்போது என்ன பண்ணுறாரு, எகிப்துடைய பொக்கிஷத்தெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வாடான்ட்டார். அவன் பார்வன் என்ன பண்ணுறான், ஐயோ இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாளை விட்டுரு அப்படின்னு கொடுக்குறான். அப்போது நம்முடைய நெகட்டிவ்னஸ், நம்முடைய ஃபெயிலியர்ஸ் ஆண்டவர் பாசிட்டிவாக மாற்ற முடியும். அப்போ ஒரு ஊழியக்காரர் நெகட்டிவாக விழுகும்போது அவரை கமெண்ட் பண்ணக்கூடாது, அவரை அனலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், எப்போ வேணால் ஆண்டவரே மன்னின்னு சொல்லிடுவான். புரியுதுங்களா? எந்த செகண்ட் வேணால் ஆண்டவர் மன்னின்னு என்ன பண்ணிடுவான், ஒப்பு கொடுத்துருவான். அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், தூக்கி மேலே கொண்டு போயிடுவார். அப்போ வீணா நம்ம வாயை விட்டு என்ன பண்ணிக்குவோம், சொந்த செலவிலே ஆப்பு வச்சுக்குவோம். சொந்த செலவில் சூன்யம் ஆப்பு எல்லாம் வச்சுக்குவோம். நமக்கு இது தேவையா? தேவையில் எவனோ எப்படியோ போகிறான். நான் யுனிக், சொல்லுங்க, நான் யுனிக். ஆண்டவரோட என்னுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்பெஷல். யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஃபாதர், பிதா என்ன கொண்டு என்ன செய்கிறாரோ அதை நான் செய்வேன். அதை தான் ஜீசஸ் செஞ்சார். என் பிதா என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் சொல்லுவேன். என் பிதா என்ன செய்கிறாரோ அதை பார்த்து தான் நான் செய்வேன். யூடியூப் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன், மீடியாவை நம்ப மாட்டேன். அவ்வளவும் பொய். ஏன்னா மீடியா ஆண்டவருடையது இல்லை, பிசாசுடையது. அதுதான் அவனுடைய டூல். இதுதான் ஆண்டவருடையது. வசனம் தான் ஆண்டவருடையது. ஒருவனை வசனத்தின்படி நிதானிக்கணும், யூடியூப் படி இல்லை. யூடியூப்பில் சான்ஸ் கிடைச்சா கழுவி ஊற்றுவான். இப்போ நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண, நமக்கு அது தேவையில்லை. அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? நம்ம மினிஸ்ட்ரி ஃபோக்கஸில் இருந்தால் நம்மளை கொண்டு ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். அப்போ பாஸ்டர் காலிங், மினிஸ்ட்ரி காலிங் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஒன். இது நீங்கள் மற்றவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கணும். அப்போ உங்கள் பாத்திரம் என்ன பண்ணணுங்க, நிரம்பி வழியணும். இப்போ பாத்திரத்தில் கன்ஃபியூஷன் இருந்தால் என்ன வரும்? பாத்திரத்தில் நீங்கள் தான் பாத்திரம், அப்போ நீங்கள் தான் ஓவர்ஃப்ளோ பண்ணணும். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகும். இப்போ ஏன் ஜீவ தண்ணீர் சாக்கடை தண்ணியாக இருந்தால் நாரும். அப்போ உலக மனுஷன் வரமாட்டான். ஏன்னா அவன் ஜீவ தண்ணீருக்காக தேடுறான். கோயிலாக போகிறான், மொட்டை அடிக்கிறான், காவடி தூக்கி ஆடுறான், மாடு பலி செலுத்துகிறான். ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு தண்ணீர், ஜீவ தண்ணீர் வேணும். இப்போ தாகமாக இருக்கான் அவன். அப்போ அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கறது யாரு? கடவுள் பிதா உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கார். யூ ஆர் வெரி ஸ்பெஷல். அந்த ஜீவ தண்ணீர் சீஃப் மினிஸ்டர்கிட்டேருந்து போகாது, மினிஸ்டர்ஸ் கிட்டேருந்து போகாது, கவுன்சிலர்கிட்டேருந்து போகாது, பணக்காரன்கிட்டேருந்து போகாது, வியாபாரிகிட்டேருந்து போகாது. எதுவுமே இல்லாமல் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நம்ம கிட்ட இருந்து தான் அந்த ஜீவ தண்ணீர் போகும். அப்போ உங்களுடைய காலிங்கை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா
உங்ககிட்டேருந்து வாயில் ஜீவ தண்ணீர் போகுதா, சாக்கடை போகுதா? இது ரெண்டு தான். இல்லை ரெண்டும் கலந்து கலந்து போகுது. கொஞ்ச நேரம் ஜீவ தண்ணீர் வரும், கொஞ்ச நேரம் சாக்கடை வரும். அப்போ அது கிங்டம்லேருந்து வரல, பிதா கிட்டேருந்து வரல. அப்போ என்ன ஆகும்? அதுக்குண்டான பிளெஸ்ஸிங் நமக்கு வராது. புரியுதுங்களா? இப்போ சாக்கடை தண்ணியை நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா பிசாசு சந்தோஷப்படுவான், ஆனால் ரிவார்டு கொடுக்க மாட்டான். அவன் இன்னும் நாஸ்தி பண்ணுவான். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்கள் ஆண்டவரை தெரியாமல் சாக்கடை பேசுனீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்க. நீங்கள் ஆண்டவரை தெரியாமல் பொய்யா பித்தலாட்டம், திருட்டு, அடிதடி, கொலை எல்லாம் சாக்கடையாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே மரியாதை வரும், பயம் வரும், உலகம் பயப்படும், நீங்கள் பணக்காரர் ஆவீங்க, கோடீஸ்வரன் ஆவீங்க. ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகிட்டோம். அப்போ நமக்குள்ளே இருந்து நம்முடைய வார்த்தை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அசால்ட்டாக பேச முடியாது. சாதாரண மனுஷன் பேசுகிற மாதிரி பேச முடியாது. அப்போ நம்ம ஒருத்தர் கேட்குறாங்க, ஐயா எப்படி இருக்கு? என்னங்க சுகரில் பாதி சர்க்கரை, அது காப்பியில் போட்டு குடிக்கிற சர்க்கரை தான் இருக்குது. யார் சொல்கிறா? ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. தப்பு இல்லை, உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அந்த அந்த சிச்சுவேஷன் ஏன் இருக்குது? ப்ரே பண்ணாமல் இருக்கோமா? ஆண்டவரே இந்த டயபெட்டிஸ் போகட்டும், சுகர் போகட்டும் ப்ரே பண்ணுறோம். எத்தனை வருஷம் ப்ரே பண்ண, அட போயா இது போக மாட்டேங்குதியா, சர்க்கரை குறையான்ட்டோம். அப்போ ஏதோ ஒன்று வேலை செய்யலை. இது உண்மை, வார்த்தை பொய் சொல்லாது. ஆனால் நமக்கு அது செயல்படலை. ஏன்? நம்ம கிட்ட இருக்கிற ஃபெய்த்து மாறி இருக்கு. அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு இல்லை. மினிஸ்ட்ரி ஃபோக்கஸ் தான். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம், மற்றவங்களுக்கு வசனம் சொல்கிறோம், ப்ரீச் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம். பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன்னும் இன்டென்சிட்டி இல்லை. அப்போ இங்கே ஷார்ட் அடித்தா, ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பில் ஷார்ட் அடித்தா, இப்போ இயேசு சொல்கிறார், 30 வருஷம் நான் ஜூவிஷ் ரப்பியாக இருந்திருக்கிறேன்ப்பா. பிறந்ததுலேருந்து உங்களுக்கும் எனக்கும் தெரியாத அளவு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை நான் கரைச்சி குடிச்சிருக்கேன், மனப்பாடமாக தெரியும். ஆண்டவரே நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். சொல்லலாம்ல அவரு சொல்லலாம். சொன்னாரா? இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கிறார். நம்ம எத்தனை பேர் அப்படி கேட்குறோம்? ரொட்டீனாக ஓடிட்டோம். இதுதான் லைஃப், இதுதான் மினிஸ்ட்ரி. அப்படி அல்ல. எவ்ரி டே இஸ் நியூ. எவ்ரி டே காட் ஹாஸ் அ பிளான் ஃபார் யூ. நீங்கள் தர்ஷீஷுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் வேறு இடத்துக்கு போக சொல்லுவார். நீங்கள் மைண்ட்லேயே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்பிரிட் பிளெஸ்ஸிங்ஸ் வெளியில் வராது. இதுதான் ப்ராப்ளம். இது நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது. உங்களுக்கு அப்ளை ஆகுதா இல்லையா நீங்கள் தான் பார்க்கணும். நான் அனலைஸ் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் உன் கதையை சொல்லு. நீ எப்படிலாம் தப்பாக போன, எப்படிலாம் நீ மினிஸ்ட்ரி பண்ண, எங்கெல்லாம் ரிசல்ட் வரல, எப்படி ரிசல்ட் இப்போ வருது, அதை சொல்லு. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ ரோல் மாடல் ஜீசஸ். அடுத்து டேவிட். அவர் யாரு? ஒருத்தர் விசுவாசத்தின் தகப்பன். தாவீது யாருங்க? இருதயத்துக்கேத்தவன் இல்லையா, நெருக்கமானவன். அப்போ அவருடைய கேரக்டர் நம்ம அனலைஸ் பண்ணலாமா? நல்லா இருக்குமா? நாரி போயிரும். ஆமாம். யுத்தம் செய்கிற இடத்துல இவன் போய் யுத்தம் செய்யாமல் அரண்மனை மாடி ஜாலியாக சுற்றிட்டு எட்டி பார்க்குறான். அடுத்தவன் பொண்டாட்டி எட்டி பார்க்குறான். கரெக்டாக ஒரு தேவ மனுஷனை செய்கிற ஆளா? செய்யலாமா? அதை ஒரு ராஜா செய்கிற ஆளா? எப்படிப்பட்ட அழைப்பு! சாமுவேல் தீர்க்கதரிசி சமஸ்த இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு சின்ன பையன் சிங்கத்தையும் கரடியை அடித்து கொன்னுட்டு கோலியாத்தை ஒரு கல்லில் தூக்குனவன். எப்படியாப்பட்ட ஆண்டவர் அபிஷேகம் அவங்ககிட்ட இருக்குது. இஸ்ரேல் பிளவுபட்டிருந்தது எல்லாத்தையும் சேர்க்கிறாரு.
எகிப்து அவனுக்கு எதிராக இருக்கிற பிலிஸ்தீன் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுறான். அப்படிப்பட்டவன் எதுனாலும் ஆண்டவருக்கு அப்படியே சரண்டர் ஆகிறவன் என்ன பண்ணுறான்? மாடி மேலே மாடி போய் அடுத்த குளிக்கிறத பார்த்து எப்படி பாருங்க ஐடியா பண்ணுறான். சரி, தாவீதுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியுமா? 4. பிப்ளிக்கலாக ஹிஸ்டாரிக்கலாக 4 ஒய்ஃபு. ஆபிரகாமுக்கு 3 4 லிமிட், அதெல்லாம் எண்ண முடியாது. லாமேக்குக்கு எல்லாம் பாருங்க, எல்லாம் டபுள் ட்ரிபிள் 4 5 10. சாலமனுக்கு 700 + 300 1000 ஒரு வருஷம். டே 1 இந்த டியூட்டி, டே டியூ 365 நாள். 2 வருஷம் கழிச்சு திரும்பி ஃபஸ்ட்டு ஒய்ஃபையே பார்க்க முடியும் அவன். ஆடாடாடா, பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ பேருக்கு டே அப்பா. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆபிரகாமுடைய கவனன்ட். ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னா ஆண்டவர் அலோவ் பண்ணார்னா ஆண்டவருடைய சந்ததி பெருகணும், வேற வழி இல்லை. ஒரு மனுஷன் ஃபேக்ட்ரியாக மாறணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் ஒரு குழந்தை இல்லை, அவன் பெருகணும். அனாயிண்டட் அந்த சந்ததி பெருகணும். அதுக்காக ஆண்டவர் அலோவ் பண்ணார். நியூ டெஸ்டமெண்ட்டில் இதெல்லாம் பண்ண முடியுமா? பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் சூப்பர் அக்செப்டட். புதிய ஏற்பாட்டில் யார் நமக்கு ரோல் மாடல்? கல்யாணமே பண்ணல. புரிச்சுட்டீங்களா? டோட்டல் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லையா. இது நியூ டெஸ்டமெண்ட் மினிஸ்ட்ரி. இது ஃப்ளஷ் பவரில் கிடையாது, மைண்ட் பவரில் கிடையாது, ஸ்பிரிட் பவர் மினிஸ்ட்ரி. அதுக்காக தான் ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கார். அப்போது பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்ததே, பழைய ஏற்பாட்டில் இப்படி இருந்ததே, அதெல்லாம் உண்மைதான். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக யாருக்காக? பழைய ஏற்பாடு ஃபுல்லாக யாருக்காக சொல்லுங்க? ஒன்லி ஃபார் ஜூஸ். இஸ்ரவேல் தேசத்தார் மாத்திரம்தான் கணக்கே. ஜென்டைல்ஸ்லாம் லிஸ்ட்லேயே இல்லை, புறஜாதிகள் லிஸ்ட்லேயே கிடையாது. என்னங்க அப்படி சொல்றீங்க? கரெக்டா? உலகத்தை ரட்சிக்க இயேசு வந்தார், கரெக்டா? ஆனால் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, இந்த வசனம் படிப்போம். மத்தேயு 15 சாப்டரில் 24, 25, 26. ஒரே நிமிஷம். போர் இப்போ பாருங்க என்ன சொல்றாரு ஜீசஸ். என்ன சொல்றாரு இயேசு? நான் எதுக்கு வந்தேன்? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் உங்களுக்காக இல்லை, இயேசு சொல்கிறாரு காணாமல் போன யூதா குலத்துக்கு வந்தார், இஸ்ரவேலுக்கு வந்தார். இதுதான் அவங்க எழுதியிருக்கு பைபிள், இதுதான் ட்ரூத். அப்போ நம்ம யாரு? லிஸ்ட்லேயே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை, ஆண்டவருடைய நோக்கத்திலேயே இல்லை. அப்படின்னா நம்ம யாரு? இல்லை, அப்போ நம்ம யாரு இந்த சிச்சுவேஷனில்? யாரு? பிசாசின் பிள்ளைகள். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சாத்தான் உங்கள் தகப்பனாக இருக்கான்னு ஒரு இடத்துல சொல்லுவார். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்தது யாருக்காக? ஃபஸ்ட்டு ஆண்டவர் கவனன்ட் வாக்குதத்தம் கொடுத்தது யாருக்காக? ஆபிரகாமுக்கு. உங்களுக்கு எதாவது கொடுத்துருக்காரா? நல்ல பைபிளில் பார்த்து சொல்லுங்க. புறஜாதிகளுக்கு எந்த கவனன்ட்டுமே இல்லை. ஏன்? லிஸ்ட்லேயே இல்லை. இப்போ நான் இஸ்ரேலுக்கு போகிறேன், நிறைய பேர் ஹோலி டூர் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒன்றும் இல்லை, எல்லாம் பொய்.
2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இருந்த டூம்பெல்லாம் அங்கே கிடையாது, கல்லறை கிடையாது. ஆமாங்க, அதுக்கு தான் வரேன் ஐயா, நான் அதுக்கு தான் வரேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் உங்களுக்கு முரண்பாடாக சொல்லலைங்கய்யா. ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு அதான் நான் இப்போ தான் நீங்கள் சொல்கிற சப்ஜெக்டுக்கு வரேன். ஐயா, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அது புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி சொல்கிறேன். அதை நான் மறுக்கலை. அதனால் நீங்கள் அப்படி உங்களை கோவப்படுத்திட்டு தான் மன்னிச்சிருங்க. என்னோட ஐடியா அது இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இயேசு புறஜாதியாக தான் பேசுகிறோம் ஐயா. வசனம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ரைட், அதுதான். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? முழு உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தார். அப்போ சிருஷ்டிப்புக்கு ரட்சி, புறஜாதிப்புக்கும் ரட்சிப்பு, எல்லாத்துக்கும். இது உண்மை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இதில் ஒரு ரகசியம் என்னன்னா, ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பைபிள் படித்து நான் பெருசாக தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச, நான் முதலே சொல்லிட்டேன் உங்களோட அனுபவம் கம்மின்னு. அதனால் எனக்கு தெரியும் சொல்கிறதுக்காக சொல்லலை. சில விஷயங்கள் உங்களுக்கு எனக்கு எப்படி ஊழியத்தில் உதவி செஞ்சதுங்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இதுதான் விஷயம். அப்போது இன்றைக்கு வியாதிப்பட்ட யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு வசனம் சொல்லுது? மூப்பர்கிட்ட போகணும். மூப்பர் எப்படி இருக்கார்? வியாதியோடு இருக்காரோ வியாதி இல்லாமல் இருக்கார்? வியாதியோடு தான் இருக்கார். அப்போ ஏன் வியாதி இல்லாமல் எப்படி மூப்பர் இருக்க முடியுங்கிறதுக்கு வழி சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? ஏன் உடம்புல பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை, சாட்சியாக அதை நான் நிறுத்தினதுனால அது எப்படி எனக்கு அனுபவமாக்கிக்கிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இன்னொன்று, இதே வசனத்தில் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, குணமாக்குதல் பிள்ளைகளுடைய அப்பம். எந்த வசனங்கய்யா? அப்படியே படிங்க. அதை கானானிய ஸ்திரீக்கு சொல்லுவார். அப்போ குணமாக்குதல் யாருக்கு? பிள்ளைகள் யார்? இந்த இடத்துல யாரு? ஐயா உடனே அங்கே போயிடாதீங்க, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். இது யாருக்கு? யூதர்களுக்கு மாத்திரம்தான். இப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு வந்தது? புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், இதெல்லாம் யூதனுக்கு தான் வச்சிருக்கிறேன் ஆசீர்வாதம் எல்லாமே. அப்போ சிலுவை மரணம் யாருக்கு? யூதனுக்கு தான், ஃபஸ்ட்டு யூதனுக்கு தான். ஆனால் சிலுவை மரணம் வரையிலும் யூதனோடவே கனெக்டாக இருந்தவர். ஐயா நல்லா கேளுங்க, ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவரோடு கேளுங்க. இதில் தான் மகிமையே. என்னங்கய்யா? இதில் தான் மகிமையே. சிலுவையில் பாடு அனுபவித்து யூதர்களுக்காக மரித்தவர் உயிர் தெழுதும் போது புறஜாதிகளுக்காக உயிர் தெழுந்தார். புரியுதுங்களாங்கய்யா? மரணம் பெரிய விஷயம் இல்லை. எது முக்கியம்? உயிர்த்தெழுதல் தான் முக்கியம். அந்த உயிர்த்தெழுதல்ல யூத ரிஜெக்ட் ஆயிட்டான், புறஜாதி உள்ள வந்துட்டான். ஹல்லேலூயா! எப்படி ஜாக்பாட் பாருங்க நம்மளுக்கு. நம்ம உள்ள வந்துட்டோம். அவனுக்காக மரித்து அவனுடைய வாக்குத்தத்தை நிலைநிறுத்துறதுக்கு, அவனை எல்லா விதத்திலையும் பிளஸ் பண்ணுறதுக்கு மரித்தது அவனுக்காக. அவன் ரிஜெக்ட் பண்ணுறான், அவனே அவரை கொல்றான். எப்படி? தன் சொந்த ஜனமே அவரை கொல்லுது, சவுக்கடிக்குது, காரி துப்புது. ஆனால் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர் தெழுந்தப்போ தகுதியே இல்லாமல் லிஸ்ட்டில் இருந்த நம்ம தான் இப்போ ஒன்லி லிஸ்டாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது! புரியுதுங்களா? அப்போது நம்ம விசேஷித்தவர்கள்னு ஏன் சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? we are special, you are unique, because அவர் உயிர் தெழும்போது உங்களை என்னையும் பார்த்து அவரோடு கூட நாம் உயிர் தெழுந்தோம். அப்போ உயிர் தெழும்போது நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம ஊழியக்காரராக, பாஸ்டர்ஸாக ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கு. தன் சொந்த ஜனத்தினுடைய பேர் அங்கே இல்லை. புரியுதுங்களா? இப்போது அங்கே என்ன சொன்னார்?
பிள்ளைகள் சுகமாக்குறது, குணமாக்குறது பிள்ளைகளுடைய சுதந்திரம். அங்க கானானி என்ன ஸ்திரீ சொல்றா? நாய் தான், நாய். ஆமா ஆமா நான் ஒரே சொல்லிட்டு ஏதோ மிச்சம் மீதி இருந்தால் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோமே. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, என்டையர் ஹீலிங்கே நம்மளுடையது. துணுக்கு இல்லை, டேபிள்லேருந்து கீழே உழுவுறது இல்லை, புரியுதுங்களா? ஃபுல் ஹீலிங் நமக்கு உண்டு. இது ராஜ உரிமை, ராயல் ரைட், ராஜ உரிமை. இப்போ அந்த ராஜ கிங்ஸ் ரைட் நமக்கு ஆண்டவர். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்கள். அப்போ கிங்கோட ரைட் என்னன்னா சுகமாக்குதல், குணமாக்குதல். அப்போ நம்ம பாத்திரம் கிளீனாக இருக்கணும்னா நீங்கள் அவரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணால் அவர் க்ளீன் பண்ணுவார். நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறோம், கேட்கக்கூடாது கேட்குறோம், பார்க்கக்கூடாது பார்க்குறோம், பேசக்கூடாது பேசுகிறோம், நினைக்கக்கூடாது நினைக்கிறோம். இதெல்லாம் டெய்லி போராட்டம். அப்போ வெளியில் க்ளீன் பண்ணலாம். இன்னர் கிளீனிங் என்ன பண்ண முடியும்? யாரால் பண்ண முடியும்? ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ்னால மாத்திரம்தான் பண்ண முடியும். அது எப்போ பண்ணுவார்னா, நீங்கள் அவரோட ரிலேஷன்ஷிப் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப். ஆமாம், கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப்னா கண்டினியூஸ் ப்ரேயர் மட்டும் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் என்ன பேசினாலும் பிதா என்ன சொல்ல செய்கிறாரோ அதைத்தான் நான் பேசுவேன். அந்த கனெக்டிவிட்டி வந்துட்டிங்கன்னா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? சுத்தப்படுத்துவார். உங்கள் மூலமாக அவருடைய ராஜ்யம், கிங்டம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனுடைய ரிவார்டு ரொம்ப பெருசு. அதனுடைய ரிவார்டு மனுஷன் கொடுக்க வேண்டாம். மனுஷன் என்னங்கயா தர முடியும்? 100, 200, 1000, போ 10,000, 1,00,000. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஃப்ரீ. எங்கே வேணுமோ கொடுப்பாரு, எப்படி வேணுமோ கொடுப்பாரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் அவரோட கனெக்டாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுற தப்பு? நான் இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணேன், நான் இவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் பண்ணேன், நான் இவ்வளோ நேரம் பைபிள் படித்தேன், ஏன் ஆசீர்வாதம் வேலை செய்யலை, ஏன் எனக்கு ஹீலிங் உண்டாகலை? அதனால உண்டாகாது. நீங்கள் ஆண்டவரை லவ் பண்ணணுமே. எல்லா பிரமாணத்திலும் சிறந்தது எதுங்க? மேலானது எது? அன்பு. யார் மேல அன்பு? மனைவி மேலையா? உலகத்து மேலையா? சர்ச்சு மேலையா? விசுவாசி மேலையா? பிதாவை மாத்திரம்தான் நீங்க நேசிக்க முடியும். நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இத்தனை வருஷம் வேஸ்ட் ஆனதெல்லாம் ஆண்டவர் அப்படியே 100 மடங்கா கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பார். மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை நீ கவலைப்படுற, அவ பார் என்ன நேசிச்சுட்டா பார்த்தீங்களா? நல்ல பங்கு அதுதான். அப்போ நம்ம கிட்ட மிஸ் பண்ற பாயிண்ட், இந்த உலகத்தினுடைய நெருக்கம் நம்மளை மிஸ் பண்ண வைக்கிறது எதுனா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதை தான் மிஸ் பண்ண வைக்குது. வேற ஒண்ணுமே இதில் பிரச்சனை இல்லைங்கய்யா. காலிங் கரெக்டு, உங்கள் ஊழியம் கரெக்டு, நீங்கள் பாஸ்ட் ஆனது கரெக்டு, உங்கள் சர்ச்சு கரெக்டு. ஒரு வேளை பிளஸ்ஸிங்ஸ் இல்லை, பற்றாக்குறையிலேயே போகுது, கஷ்டத்திலேயே போகுது, போராட்டத்திலேயே போகுது. போராட்டம் உண்டு, அதில் தான் ஜெயிக்க முடியும். எடுத்தோன்னே தங்கம் வராது, வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நீங்கள் சரி பண்ண வேண்டியது, வேத வசனம் சொல்லுது, உங்கள் முழு மனதோடு, உங்கள் முழு ஆன்மாவோடு, உங்கள் முழு பலத்தோடு, உங்கள் ஆவியோடு உங்கள் பிதாவாகிய தேவனை நீங்கள் அன்பு கூறுங்கள், கனம் பண்ணுங்கள். இதை சரி பண்ணால் அற்புதமாக லைஃப் ஜாய்ஃபுல்லாக மாறும். ஆண்டவரை நேசிக்க 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 அந்நிய சத்தம் கேட்காது. குழப்படிங்கெல்லாம் கலண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவனுங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நல்ல ஒரு வர்ஷிப் சாங் போட்டு, ஆண்டவரே என்னை நேசித்தீரே, எனக்காக சிலுவையில் பாட அனுப்பித்தார், என்ன காப்பாற்றிட்டீங்களாப்பா, கண்ணில் ஒரு 2 சொட்டு தண்ணீர் ஆனந்தத்தில் விட்டு பாருங்க, பரலோகமே உங்களுக்காக வேலை செய்ய ரெடி ஆகிடும்.
ஆமாங்கய்யா. 10 மணி நேரம் டிபக்கா லக்கா மக்கா டிக்கெட்டான்னு அடிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் 2 நிமிஷம் அவங்க இருதயத்தின் ஆழத்துலேருந்து என் நேசரே, என் தகப்பனை என்னை நேசித்தீங்களே, அந்த லவ்வை கொடுத்துட்டிங்கன்னா ஆண்டவருக்கு அப்படியே இருக்க முடியாது. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு லிமிட் கிடையாது. நேற்று கொடுத்தனே, இன்னைக்கு இன்னும் ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி. அதான் சொல்லுது, அதிகமாக தேவனை நேசிக்க நேசிக்க. ஏன்னா ஆண்டவருடைய கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய கேரக்டர் அன்புக்கு தான் வேலை செய்வார். உங்கள் பக்திக்காக வேலை செய்ய மாட்டார், உங்கள் விசுவாசத்துக்காக வேலை செய்ய மாட்டார். விசுவாசத்தில் சொன்னால் உன்னை விட பெரிய விசுவாசம் அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் விசுவாசிக்க தகப்பன்னு நான் சொல்லிவிட்டேன். ஏன் இருதயம், அதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒருத்தனை வச்சிருக்கார். தீர்க்க தரிசனம், சூரியனே நிற்க, பூமியவே நிற்க வச்ச ஒருத்தர் இருக்கிறான். எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஜோஷுவா இருக்கிறான், எலியா இருக்கிறாரு, என்னென்னமோ இருக்கு. இப்போ இதிலெல்லாம் பருப்பு வேகாது. 2025 ஊழியத்துக்கு இதெல்லாம் வேகாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னன்னா, நம்ம லவ் பண்ணக்கூடிய அனுபவம். அவங்களுக்கு அந்த லவ் தெரியாது. அப்பப்போ ஹோலி ஸ்பிரிட் வருவார், அவர் சொல்கிறத சொல்லுவாங்க, போயிடுவாங்க. எலியா பயங்கரமாக ப்ராஃபஸி பண்ணால் மழை நிற்கும்னு அடித்தான், மழை நின்றுச்சு. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தில் அவனே மாட்டிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கே சோறு இல்லை. உண்மையா? இப்போ நம்ம சொல்லும்போது ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு ஏதாவது டேஞ்சர் இருக்குமான்னு யோசிப்போமா இல்லையா? அவன் பாருங்க, ஆவியானவர் சொன்னான்னு அடிச்சிட்டான். அவனுக்கே கடைசியில் காக்கா கூட சாப்பாடு கொடுக்குது. திருப்பி மழை வரதுக்கு என்ன பாடுபட்டான்? மழை வருதா பாரு, ஊக்கமாய் ஜபித்தான். மழை வருதா பாரு, வரல. திருப்பி ஊக்கம். மழை வரது என்ன பாடு, புரியுதுங்களாங்க? இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாடு ஆபிரகாம்லேருந்து கடைசி தீர்க்கதரிசி வரலாம் அத்தனை பேருக்கு இல்லாத பாக்கியம். உயிர் தெழுதலில் நீங்கள் கூட இருந்துட்டீங்க, அவருடைய அன்பு உங்கள் கூட இருக்குது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை மாதிரி ஆளுகை யாருமே கிடையாது. பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். ரொம்ப சிம்பிள். என்னங்கய்யா, கஷ்டமான காரியம் இல்லை. ஆனால் லவ் பண்ண மறந்துட்டோம், ஞாபகம் வரமாட்டேங்குது. எப்படியெல்லாம் ஆண்டவரை லவ் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஆதாம் கிட்ட அதுதான் சொல்றாரு. ஏதேன் தோட்டமே எல்லாமே ஒண்ணுது. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து சகல பூமியை நீ ஆண்டு கொள்வாய். அதுக்கப்புறம் எர்த்தையும் கொடுத்துட்டார், பூமியும் கொடுத்துட்டார், ஏதேனை விட்டு வெளியிலையும் கொடுத்துட்டார். எல்லாம் உன்னுடைய ஆண்டுகொள், ஒன்னே ஒன்று, அதை மட்டும் சாப்பிடாத. அப்போ ஆதாம், இப்போ நம்ம சொல்கிறோம், ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், எப்பா இந்த ஆஸ்தி எல்லாம் ஒன்றுதுப்பா, எல்லாம் ஒன்றுக்கு தான். இந்த இன்னைக்கு நான் இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு இட்லி வச்சுருக்கிறேன், அதை மட்டும் சாப்பிடாத. அவன் என்ன நினைக்கிறான், எங்கள் அப்பனது சொத்தே என்னது, இந்த ரேட்டில் இட்லி தின்னா குறைஞ்சா போயிடுவார் அப்படின்னு தின்னுவிட்டான். போச்சா? அதில் தான் செக் பாயிண்ட். அவர் சொல்கிறாரு, இவ்வளவாய் நேசித்து எனது சாயலாக உன்னை அன்புனால சிருஷ்டித்தேன், உன்னே ஒன்று செய்யாதன்னு சொன்ன அன்புனால நீ என்ன பண்ணியிருக்கணும்? செய்யாமல் இருந்திருக்கணும். என் தகப்பன் சொன்னானே, அந்த அன்புக்காக நான் செய்யாமல் இருந்திருக்கணும். அப்போ அந்த அன்பு இருந்தால் பயம் இருக்கும். என் தகப்பன் சொன்னான். இன்றைக்கி ஏன் தலைமுறைங்க எல்லாம் ஆடுது? இன்றைக்கி இருக்கிற யூத் எல்லாம் அன்பு இல்லை. ஓ பெருசு, ஓரமா உக்காரு, உனக்கு என்ன தெரியும்? ஹாய் டியூட் ப்ரோ, ஹவ் ஆர் யூ டியூட்? நேற்று சேலத்தில் ஒருத்தர் ஸ்விக்கியில் சாப்பாடு கொண்டு வந்தான். அட்ரஸ் கேட்டான், ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்கன்னா, நானே கண்ணாடியில் போய் நான் தான் ப்ரோவா அப்படி, ப்ரோ எங்கே இருக்குது அட்ரஸ்ஸு, ப்ரோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்து சரி கடைசியில் வந்தான். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னா. சார் இருக்கட்டும் சார், எதுக்கு தேங்க்ஸ்ன்னு கேளுப்பா. சொல்லுங்கள் சார், நான் என்ன ப்ரோன்னு சொன்னியப்பா, உனக்கு தாத்தா வயசு நான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் முளைக்கிறான். அவங்க உலகத்தில் அன்பு கிடையாதுங்கய்யா, எல்லாம் காரியம் ஆகணும். இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படி ஆயிடுச்சு.
உள்ளே பூந்துட்டான். மீடியா மூலமாக பிசாசு என்ன பண்ணிட்டான், அன்புலேருந்து டைவர்ட் பண்ணி மனுஷனுடைய பேசுகிறத கட் பண்ணிட்டான். மனுஷனோடு மனுஷன் பேசுகிறதே கட் பண்ணிட்டான். அப்புறம் எங்கே கடவுள்கிட்ட பேசுறது? ஒரு காலத்துலலாம் பெங்களூருக்கு நாங்கள் வந்தால் ரூட் கேட்போம். ஒசூருக்குள்ளே சார் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்போ எம்ஜி ரோட் பிரிகேட் ரோட் தான். அப்போ எங்கே இருக்குது பிரிகேட் ரோட்னா ரூட் கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இப்படியே போனீங்கன்னா அங்கே ஒரு என்னென்னா மடிவாளா பக்கத்தில் ஒரு ரைட் கட் ஆகும், அப்புறம் அங்கே நிற்போம். அங்கே சார் இங்கேருந்து இப்படி ரூட் கேட்போம். இப்போ கூகுள் ஆத்தான்னு ஒன்று இருக்குது. கூகுள் ஆத்தா, அது ஃபோனில் இருந்தே சொல்லுது, கோ ரைட் 200 meters, டர்ன் லெஃப்ட். ஆத்தா சொல்லுது, அடியேன்னு கேட்குறான். மனுஷனோட கான்டாக்ட் இல்லை. புரியுதா உங்களுக்கு? மாறிப்போச்சு உலகம். இப்போது இந்த சந்ததியை திருத்தறதுக்கு டெக்னாலஜியில் ஜெயிக்க முடியாது, அன்புனால் ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம அந்த பிள்ளைகளை திருத்துறது அன்புனால தான் திருத்த முடியும். புரியுதுங்களா? அன்பு எப்படின்னா அவன் பின்னாடி போய் தொங்குறது இல்லை. பிள்ளைங்க பின்னாடி சாப்பிட்டியா கண்ணு, போய் சும்மா நோய் நோயின்னு தின்ட்டே இருக்கிறேன், பசிச்சா திங்க தெரியாது, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், மோமோ சாப்பிட்டேன், ஜூ சாப்பிட்டேன், ஜி சாப்பிட்டேன்மா, எதையோ சாப்பிடுவான். அது இல்லை. ஆனால் அவன் பண்ணுற அக்கிரமங்கள் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி இவன் நாசமாக போகிறான்னு நியாயம் இருக்காதீங்க. இவனை கை கழுவி விடாதீங்க, அன்புனால் அவனை தாங்குங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சரி செய்யுங்க. அது ஆண்டவர் அந்த அன்பை கொண்டு வேலை செய்வார். அன்பு தான் மறைமுகமான ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன். அன்பு லேஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஆனால் இந்த சாத்தானுடைய கொத்தளத்தையே ஆட்டி படைச்சு அப்படியே உடைச்செடுக்கிற ஒரே ஒரு வெப்பன் ஆயுதம் எதுங்க? அன்பு. ஆண்டவருடைய அன்பு தான். பிசாசு வேற எதுக்குமே பயப்பட மாட்டான். நான் சாத்தானை பற்றி பேசுகிறேன், ஆனால் சாத்தானுக்கு எந்த மகிமையும் கொடுக்கல. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவனை மதிக்கவே முடியாது. லிஸ்ட்லேயே அவன் இப்போ இல்லை. அவன் ஜீரோவில் எங்கேயோ போயிடுச்சு அவன். ஆனால் அவனை பற்றி பேசணும். ஏன்னா இந்த உலகத்தில் அவன் எப்போலேருந்து இருக்கான்? ஆதியிலேருந்து இருக்கான். ஜனத்தில் மேல் ஆவியானவர் அசைவாடும் போதே இங்கே ஒழுங்கின்மை பண்ணிட்டான். அப்போ அவன் பழைய சாத்தான், பழைய பிசாசு. அவனுக்கு எல்லா டெக்னாலஜியும் தெரியும். ஈட்டி செஞ்சப்பவும் தெரியும், குச்சியில் அம்பு விட்டப்பவும் தெரியும், ஃபஸ்ட்டு துப்பாக்கி கண்டுபிடிச்சது தெரியும், ரைஃபிள் கண்டுபிடிச்சது தெரியும். இப்போது இங்கே உட்காந்து பட்டன் தன்னா டிசன் அங்கே அடிக்கிற பாம்பும் தெரியும். எல்லா நாலேஜும் நமக்கு நாலேஜ் கிடையாது. வசனம் தெரியும், ஆண்டவர் தெரியும், ஆனால் அது போதும். ஆனால் இவ்வளவு நாலேஜை வச்சு அவன் என்ன பண்ணுறான்? ஏமாற்றிட்டே இருக்கான். உலகத்தையும் சந்ததியும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னங்க? அன்பு தெரியாது. பிசாசுக்கு அன்பு தெரியாது. அன்பு செயல்பட முடியாது. அன்பு யாருடையது? இயேசுடையது, கர்த்தருடையது, பிதாவுடையது. அப்போ அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எவ்வளோ பேருக்கு சிம்பிள். அந்த அன்பை நம்ம ஆண்டவர் மேலே காமிக்கும் போது பிசாசு நவுந்து நின்னே ஆகணும். அதனுடைய பவர் அவனுக்கு பக்கத்திலே வர முடியாதுங்கய்யா. ஆண்டவர் சிம்பிளாக வச்சிருக்காரு. டெக்னாலஜிலாம் வைக்கல, அன்பு வச்சிருக்காரு. சிம்பிள். இது காசு வேணுமா? பணம் வேணுமா? மொட்டை அடிக்கணுமா? காவடி எடுக்கணுமா? அந்த கந்தனுக்கு அரோகரா பாடணுமா? ஒன்றும் வேணாம். ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்ப்பா. தகப்பனே உங்கள் அன்பை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அன்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எங்களை நிறைவுபடுத்துங்க. நீங்கள் எங்களை அழைத்தது உண்மைதான், வேறு பிரித்தது உண்மைதான், ஊழியக்காரராக அழைச்சது உண்மைதான். அன்பில் செயல்படாமல் மறந்து நிறைய உலகத்தில் செயல்பட்டுட்டோம்ப்பா. நிறைய விஷயங்கள் உலகத்தை வச்சு கம்பேர் பண்ணிட்டோம். அதை பார்த்து இதை பார்த்து கெட்டு போயிட்டோம். புரியுதுங்களாங்க? இதை நம்ம சரி பண்ணிட்டா ஆண்டவருடைய அன்பின் ராஜ்யம், பரலோகத்தினுடைய அன்பின் ராஜ்யம் மிக 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 வல்லமை உள்ளது. அதுக்கு எதிராக எதுவுமே நிற்க முடியாது. சாத்தான் எப்படிப்பட்டவனா? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபம். கேருப் எங்க இருப்பாங்க? தூதர்களில் பல ரேங்க் இருக்காங்கயா. அப்போ தூதர்களே பெரிய ஆள் யாரு? பிரதான தூதன்.
மிகாவேல், இன்னும் இப்போ ஆர்ச் ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது வாரியர் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஹீலிங் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்குது, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் யார்? கேரூப். அவங்க என்ன வேலை பண்ணுவாங்க? ஆண்டவரை பாதுகாக்கிற வேலை. அதுதான் கேரூப்புடைய வேலை. அங்கே தான் இருந்தான் லூசிஃபர். இப்போ ஏதேன் தோட்டத்தில் அன்பு செலுத்த தெரியாமல் அசால்ட்டாக தப்பு செஞ்சிட்டான் இல்லையா? அன்பு இருந்தால் சாப்பிட்ருக்க மாட்டான். அன்பு திருப்பி கொடுக்கணும்னு தெரியல. அப்போ ஒரே ஒரு அன்பு செலுத்தாததுக்கு தண்டனை என்னங்க? எல்லாம் உன்னுடையது என்ன ஆயிடுச்சு? எதுவுமே ஒன்றுது இல்லைன்னு மாறிடுச்சு. பிதா மேலே அன்பு இல்லைன்னா சொல்லுங்க, பிதா மேலே இயேசு மேலே அன்பு இருந்தா எல்லாம் என்னுடையது. இயேசு மேலே பிதா மேலே அன்பு இல்லைன்னா எதுவுமே என்னதில்லை. இப்போ யார் கழுத்தை பிடிச்சி தன்னை அன்பு இல்லாததுக்கு? ஏதேன் தோட்டத்திலிருந்து அன்பு திருப்பி செலுத்த தெரியாத ஆதாம் ஏவாளை யார் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினான்? கேரூப் தான். அந்த ஏதேன் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியாதுன்னு கேரூப் என்ன பயங்கர தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிற டியூட்டியில் இருந்த கேரூப் என்ன பண்ணுறாங்க? சாதாரண தூதன் இல்லை, கேரூப்பை அடித்து துரத்துறாங்க. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்கய்யா, உங்கள் ஊழியத்தில் ஐயா, இது என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், உங்களை எந்த விதத்துலையும் குற்றப்படுத்தலை. ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள், கரெக்டான விஷயங்கள் என்னென்னா, ஆண்டவருக்குண்டான முதல் கனியை முதல்ல செலுத்துங்க. ஆண்டவருக்குண்டான முதல் கனி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆண்டவருக்கு முதல்ல நீங்கள் செலுத்துங்க. நான் அதில் குறை உள்ளவனாக இருந்தேன். காணிக்க கொடுக்குறேன், தசமப்பா கொடுக்குறேன், ஆனால் முதற் பலனை பற்றி எனக்கு சொல்லித்தரல. பல வருஷம் போராட்டம், பற்றாக்குறை, தரித்திரம், கஷ்டம், அதுக்கு பிரச்சனை, போராட்டம், ஜபம். எப்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நிறைவாக நாங்கள் இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அப்போ பல வருஷம் போராடி ஆண்டவர் காண்பித்தது அந்த ஒரே ஒரு மரம் கனி யாருடையது? ஆண்டவருடையது. அந்த முதற் பலனை நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அப்போ உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் முதற் கனியை தெரியாமல் எடுத்துருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ விசுவாசித்தாலும், எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும், எவ்வளோ காணிக்க கொடுத்தாலும் பிளெஸ்ஸிங்ஸ் வராது, நிற்காது கையில். ஐயா, நான் சொல்கிறது புரியுதா? முதற் பலன், ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ்னால் என்னன்னு எனக்கு ஒரு டவுட். அப்போ அதை படிக்க ஜூயிஷ் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது ஃபஸ்ட் ஃப்ரூட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று யூதர்கள் கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், யூதர்கள் முதற் பலன் பண்டிகை. அப்போ அந்த முதற் பலன் பண்டிகை என்னன்னா, ஒரு வருஷத்தில் எனக்கு மாதம் 40,000 எனக்கு வருமானம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோங்க? 4,80,000 உதாரணம். அப்போ முதற் பலன் என்ன அப்படின்னா, அந்த 40,000 ஆண்டவருக்கு கொடுப்பது தான் முதற் பலன். இதில் கை வச்சிங்கன்னா ஏதேன் தோட்டத்திலேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவார். இதில் ஆசீர்வாதத்தை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. பற்றாக்குறையிலேயே வாழ்க்கை ஓடும். வியாதியிலேருந்து வெளியில் வரவே முடியாது. என்னுடைய வெயிட் 150 கிலோ. பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது. ஆனால் எல்லாம் எனக்கு இருந்தது. ஆண்டவர் முன்பாக சொல்கிறேன், என்னைக்கு நான் முதற் பலனை கரெக்ட் பண்ணணும், பல்ல கடிச்சிட்டு கரெக்ட் பண்ண வேண்டியதாச்சு. அந்த பலன் முழுசு ஒரு மாதம் ஆண்டவர்கிட்ட கேட்டு விதைச்சதோ, என் சரீரம் தானாக ஆரோக்கியமாக மாறியது, என் பொருளாதாரம் மாறியது. அப்போ அந்த முதற் பலன் ஏதேனில் உள்ள எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்கன்னா ஏதேனை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் என்ன இருக்குது? இருள், அந்தகாரம், போராட்டம், முள், குறுக்கு, தண்டனை, கஷ்டம் எல்லாம் இருக்கு. அப்போ ஏன் மூப்பர்கள் வியாதிப்பட்டிருக்காங்க?
ஏன் ஊழியக்காரங்களுக்குள்ள சுகம் உண்டாகல? முதற் பலனை கரெக்ட் பண்ணுங்க. ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு இதை கரெக்ட் பண்ணி பாருங்க. ஒருவேளை நான் எனக்கு பிஸ்னஸ் இருக்கும்போது நான் அந்த முதற் பலனை கரெக்ட் பண்ணேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா. அதை பிரிங்க, எவ்வளோ வருது ஒரு மாதத்துக்கு? கிட்டத்தட்ட 1,00,000, 80,000, 85 பக்கம் வருது. அதை ஒரு மாதம் கரெக்ட் பண்ணணும். அப்போ எத்தனை வருஷம் ஏமாத்திருப்பேன் இல்லையா? இப்போ நான் எவ்வளோ கொடுக்கறது? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் திராணி கொடுங்க. அப்போ நான் முதற் பலனை கரெக்ட் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மனம் திரும்பிட்ட, முதற் பலனை முடிய சொல்லி கொடு. பகுதி பகுதியாக கொடுத்தேன், கொடுத்துட்டே இருக்க இன்னும். ஏன்னா எத்தனையோ வருஷம், ரட்சிப்புக்கு 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் நான் முதற் பலன் கொடுத்ததில்லை. யாரும் பெரிய ஊழியக்காரங்க சொல்லித்தரவும் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க. விசுவாசத்தில் நல்ல ஃபெய்த் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே பண்ணுறோம். வார்த்தையை படித்து தியானம் பண்ணி பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக உள்வாங்கி வெளியில் கொடுக்குறோம். தீர்க்க தரிசனம் வேலை செய்யுது, அந்நிய பாஷை வேலை செய்யுது, எல்லா கிருப ஆதார வரங்களும் வேலை செய்யுது. ஆனால் பிளஸ்ஸிங்ஸ் பத்தலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் ப்ராப்ளம். அந்த முதற் பலனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பகுதி பகுதியாக திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க. ப்ரொவிஷன்ஸ் தானாக ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு நிற்கும். இதுதான் அனுபவங்கய்யா. ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். நாளையை குறித்து நீங்கள் வசனம் படிங்க ஐயா. மத்தேயு 6:34. நாளைக்காக முதற் பலனை கொடுத்தால், இங்கே பாருங்க, இதை சேர்த்துக்கோங்க. முதற் பலனை கொடுத்தால் கவலைப்படாதிருங்கள். முதற் பலன் கரெக்டாக ஆண்டவர் கொடுத்துட்டீங்கன்னா நாளைய தினம் அப்போ அந்த நாள் என்ன பண்ணுவான்? ஐயோ, தேவனுடைய ஊழியக்காரரு, இவருக்கு நான் என்ன கொடுக்கணும்னு நாளைக்கு அது யோசிக்க ஆரம்பிக்கும். நீங்க யோசிக்கிறது போய் அது யோசிக்கும். இந்த ஊழியக்காரர் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிற இந்த ஊழியக்காரர் பிள்ளைக்கு நான் என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு யாருக்கு அந்த நாள் ரெடி பண்ணிச்சு? பைபிளில் ஒருத்தரை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு இவருக்கு நான் எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு மட்டும் ரெடி பண்ணிச்சு. இயேசுக்குங்கய்யா. நாளைக்கு இவர் எங்க போனா இவருக்கு நான் என்ன கொடுக்கணும்னு இயேசுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருந்துச்சு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் யாருங்க? அவர் தான் முதற் பலன், அவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு. அது நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கரெக்டாக கனப்படுத்திட்டீங்கன்னா நாளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இவ்வளோ நாள் நம்ம நாளையை குறித்து கவலைப்பட்டு தேஞ்சு போயிட்டோம், கவலைப்பட்டு வீங்கி போயிட்டோம். இனி சந்தோஷமாக மாறுவதற்கு முதற் பலனான கிறிஸ்துவை நீங்கள் கனம் பண்ணுங்கள். உங்களுடைய முதற் பணம் அது எவ்வளவா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிப்பு கேட்டு கரெக்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாளைய தினம் ஐயோ இந்த ஊழியக்காரருக்கு நான் இப்படி கொடுக்கணுமே, இவர் பஸ்ஸில் போகக்கூடாது, இவர் காரில் கொண்டு போகணும், இவருக்கு இந்த குடும்பத்தில் இவ்வளோ தேவை, சர்ப்ளஸாக கொடுக்கணும், எல்லாத்தையும் நாள் சரி பண்ணும். அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். இந்த பிரபஞ்சங்களும் அண்ட சராசரங்களும் சிருஷ்டி அனைத்தும் தேவ புத்திரர்களுக்கு என்ன வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் டிசைன் இருக்கு. தேவ தூதர்களும் அப்பதான் உங்களுக்கு பணிவிட செய்ய முடியும். எப்போ? முதற் பலன் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை சரிப்படுத்து. முதலாவது அன்பு, ரெண்டாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை நாம் சரியாக கொடுப்பது. தசமபாகம் வேற, காணிக்க வேற, முதற் பலன் வேற. இப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகுது, பார்த்துருக்கீங்களா? ஆப்பிரிக்காவில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் இருண்ட கண்டத்துக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? பயங்கர செழிப்பு. நம்மளோட பெருசாக ஏதாவது ஊழியம் செய்கிறாங்களா? பார்த்துருக்கீங்களா? பெருசாக ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்மளோட பெருசாக ஜெபிக்கிறது இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச வெளிப்படுத்தல் ரெவலேஷன் சீக்ரெட் தெரியறது இல்லை. ஆனால் ஏன் அங்கே பயங்கரமாக வளர்றாங்க?
அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனவரியிலேருந்து டிசம்பர், ஜனவரி ஃபுல்லாக என்ன இன்கமோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை அப்படியே விதைப்பாங்க. நீங்கள் மிகப்பெரிய ஆப்பிரிக்கா ஊழியக்கார்ட்ட கேளுங்க, உங்களுக்கு வந்த பொருளாதாரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்தில் சுகம், ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னு கேளுங்க. நாங்கள் கொடுக்குற முதற் பலத்தினால் வருங்கிறது தான் சத்தியமாக சொல்லுவார். யூடியூப்பில் தேடி பாருங்க, பாஸ்டர் கிறிஸ், யார் யார் நீங்கள் பேர் உங்களுக்கு தெரியுமோ, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் மந்த் ஜனவரி. சபை விசுவாசிகளும் அந்த முதற் பலனை முழு சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அது ஆஃபரிங், தசமபாகம் கிடையாது, காணிக்க கிடையாது, முதற் பலன்னே சொல்லி கொடுப்பாங்க. இதை தயவு செய்து நீங்கள் விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுங்க. ஆசீர்வாதத்துக்கு இதுதான் வழி. பைபிளில் வேற ஒன்றுமே இல்லைங்கய்யா. அதிகமாக அவரோடு நம்ம நேசித்து அவரோட இன்டர்னல் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணும். முதற் பலனை சரி செய்ய வேண்டும். நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.